அக்கா அக்கா இப்ப வந்து விஜய் நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கி இருக்காங்க 812 கோடி. அதாவது இனிமேட்டு திருமணம் வர பெண்களுக்கு ஒரு சவர நகையும் ஒரு பட்டு புடவையும் கொடுக்கறதா அதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. இதை நீங்க வரவேற்கீங்களா? உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. 1 கிராம் வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறோம் நாங்க. ஒரு சவரம் போடுறாருன்னா தாய் மாமா சீர் எவ்வளவு பெரிய சீர் அது. ரொம்ப சந்தோஷம். நானும் 2 பொண்ணு பேத்தி வச்சுக்கிறேன்ல. 1 கிராம் வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறோம். இப்போ ஒரு சவரம் வருதுன்னா யார் இது பண்ணுவாங்க? யாரும் இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் இடவே இல்லை. தாய் மாமா சீர் எவ்வளவு பெரிய சீர் அது எங்க அண்ணன் நடத்துறாரு. பெரிய சந்தோஷம். இது நாங்க ரொம்ப வரவேற்கிறோம். பிறக்கும் குழந்தைங்களுக்கு 1 கிராம் மோதிரமும் கொடுக்குறாரு. அதுக்காக 560 கோடி ஒதுக்கி இருக்கிறாரு தனியா. அதை எப்படி பாக்குறீங்க? அதையும் தானே தாய் மாமா சீரா பார்க்கணும். சொல்லுங்க, யார் பிறந்த உடனே ஒரு நகையை பார்க்க முடியும்? ஒரு துணியை பார்க்கறதுக்கே கஷ்டப்படுறோம் நாங்க. பிறந்த குழந்தைக்கு நகையோட பாக்குறோன்னா அப்ப அது எவ்வளவு சந்தோஷம். அதுவும் ரொம்ப சந்தோஷம் தான். எங்க குழந்தைங்க பிறந்த உடனே நகை போடுது. எங்களால முடியாதது அது எங்க குழந்தைங்க நடக்குதுல. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம். இனிமேட்டு முதலமைச்சர் விஜய் மட்டும் தான் இருப்பாரு. எங்க அண்ணன் விஜய் மட்டும் தான் முதலமைச்சர். மதம் இருக்கு, அதான் நல்லா செய்வாரு. எல்லாம் பையனா இருக்கும். பையனா தான் இருக்கு. அவங்களுக்கு 2 பேத்தி இருக்கு. அவங்களுக்கு பண்ணுவாரு விஜய் தலைவர். எங்க தலைவர் வந்து செய்வாரு. தாய் மாமா திட்டம் பண்றாரு. பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மோதிரம் தராரு. எப்படி தாய் மாமன் திட்டம் தான் எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் நல்லாதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. நம்ம தளபதியாலதான் அதெல்லாம் முடியும். நம்ம அண்ணனுக்காக எல்லாருமே செய்வாங்க. சரியா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தாய் மாமா சீரோ நிறைவேற்ற போறாரு. 560 கோடி ஒதுக்கி இருக்காரு. ஒரு மோதிரம் 1 கிராம்ல போறாரு. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? மகிழ்ச்சியாதான்ப்பா இருக்கு. தாய் மாமனா செய்யறாருல்ல, வந்து செய்யணும்னு செய்யறாருல, எல்லாருக்கும் வேணும்ன்ட்டு. அதனால எல்லாருக்கும் சந்தோஷம் தான். யார் செய்வா? கூட பிறந்தவங்களே தள்ளி விட்டு போறாங்க. எல்லாரும் வேணும்னு வந்து செய்யறாருல, கண்டிப்பா செய்வாரு நம்ம அண்ணன் நமக்காக. செய்வாரு. அவரு செய்ய முடியுன்றனாதானே சொல்றாரு. நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும்ட்டு. ஆமா, 2ம் தான் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா செய்வாரு. எல்லாம் நம்பிக்கையோட இருக்க வேண்டியதான். முடியுன்றதுதான் சொல்லுவாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவர் எங்களுக்கு அண்ணன். ஒதுக்கப்பட்ட நிதி சரியானதா? இதுக்கு கரெக்டா தான் இருக்கும். அவர் முடிவு எடுத்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். நாங்களாதான் முடிவை எடுத்து போனாங்க. அவரு இது எதுவும் தப்பா போகாது. எல்லாமே கரெக்டா இருக்கும். கரெக்ட் தெரிஞ்சுதானே எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஜனங்க. அதனால எல்லாம் கரெக்டா இருக்கும்பா. அதுக்கு முன்னேக்கு ஏதோ யாரையும் நம்பி துரோகம் பண்ணிட்டானுங்க. அண்ணா வரும், அவர் நல்லது செய்வன் தான். எல்லா மக்களும், ஏழை மக்கள், பணக்காரர் இல்லாதவங்க, இருப்பட்டவங்க எல்லாமே அவர் நம்பிக்கை எல்லாமே உதவி பண்ணிக்கிறோம். செய்வான்னு உதவி பண்ணிக்கிறோம். சந்தோஷம் தான் அவர் சொல்றதெல்லாம். வாங்க முடியாது. அவர் நம்பிக்கை நான் கொடுக்குறேன் தான். அவர் நம்பிக்கைன்னு சொல்லின்னு வாக்குமூலம் கொடுத்துக்கிறாரு. அவரு சேர்ந்தாலும் அவசியம் தான், செய்ய காட்டலாம் அவசியம் தான். ஒதுக்கிட்டாரு. அதெல்லாம் சந்தோஷம். செய்வார் தான், நம்பிக்கை தான் எல்லாமே இருக்கிறோம். அவர் செய்ய மாட்டேன் நம்பிக்கை இல்லை. தாய் மாமன் சீரோ ஒதுக்கி இருக்காரு. தாய் மாமன் சீர் வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு 1 கிராம் மோதிரம் போட்டுதான் இருக்காரு. அதுக்கு 560 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது இருக்கிறன்னா அவளும் நம்பிக்கை தான் இருக்கிறோம். அவளும் ஐயா அண்ணன் செய்வாரு, கொடுப்பாரு. ஏழை மக்கள் எல்லாம் அதனால எதிர்பார்த்துக்கணும் இருக்கிற. சேர்ந்தாலும் செய்யலாம். ஒரு வந்தது எங்களுக்கு நல்ல சந்தோஷம். அவர் சேர்ந்தாலும் நல்லதான், அவர் செய்ய கேட்டாலும் சந்தோஷம் தான். அவரு வரணும், நல்ல பேர் எடுக்கணும். எங்களுக்கு செய்யணும் அவசியமே கிடையாது. வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். அக்கா, 812 கோடி ஒதுக்கி இருக்காரு. இனிமேல் திருமணம் ஆகிற பெண்களுக்கு ஒரு சவர நகை, ஒரு பட்டு புடவை, அண்ணன் சீருன்னு சொல்லிட்டு. இது நீங்க வரவேற்கிறீங்களா? உங்களுக்கு சந்தோஷமா? நாங்க சந்தோஷமா வரவேற்கிறோம். எங்க அண்ணன் செய்யறாருன்னா நாங்க சந்தோஷமா வரவேற்கிறோம். அண்ணன் சீர் ஓகேவா? ஓகே. இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி சந்தோஷமா? சந்தோஷம். ஒதுக்குறாங்க. இதுக்கு ஒதுக்குனா என்ன? நல்லது தானே பண்றாரு. பண்ணிட்டோம். அக்கா, இப்ப தாய் மாமன் சீர் பிறக்கிற குழந்தைங்களுக்கு 1 கிராம் மோதிரம் போடுறாரு. அதுக்கு 560 கோடி ஒதுக்கி இருக்காரு. இது சரியா? அதுவும் சரிதாங்க. அவர் செய்யறது எல்லாமே கரெக்டா தான் செய்யறாரு. எல்லாத்துக்கும் இன்னைக்கு லிஸ்ட் சொல்லிட்டாரு. நான் ஒதுக்கி இருக்கிறேன், எல்லாமே பண்றேன்ட்டு. எங்களுக்கு எல்லாமே தெரியுது. இப்போ இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியல. இப்ப எல்லாமே தெரியுது. எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த பிறகு சரியான பட்ஜெட் தான் அவர் பண்ணிருக்காரு. அனைவருக்குமான பட்ஜெட்டா இருக்கா இது? ஆமா, கரெக்ட் தான் சார். எல்லாருக்கும் சரியான இதுதான் பண்ணிருக்காரு. இல்லாதவங்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க, இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அவர் செஞ்சிருக்காரு. இல்லாத எவ்வளவு பேர் இருக்காங்க ஜனங்க, எல்லாருக்கும் சேர்த்துதான் செஞ்சிருக்காரு. மக்களின் தேவை அறிஞ்சு இருக்கா இந்த பட்ஜெட்?
மக்களுக்கு தேவையாதான் இருக்கு. கரெக்ட். சந்தோஷம் தான். ஒரு சவரம் வருது இல்ல, யார் விட்டது? நீ குடுப்பீங்களா ஒரு சவரம்? நீ குடுப்பீங்களா ஒரு சவரம்? இல்ல இவங்க கொடுப்பாங்களா? தாய்மாமா சீர் தானே தரட்டும். எங்க போனா வாங்கி எங்களுக்கே தானே தராங்க. தாய்மாமா சீருக்கு வந்து ஒரு மோதிரம் தராரு பிறக்கிற குழந்தைங்களுக்கு 1 கிராம்ல. அது எப்படி பாக்குறீங்க? அதுக்காக 560 கோடி ஒதுக்கி இருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அதுவும் நல்ல தராங்களா, பிறந்த குழந்தைக்கும் தராங்க, பெண் பிள்ளைக்கும் தராங்க. சந்தோஷம் தான். இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி சரின்னு ஏத்துக்கிறீங்களா? இதுல போட்டாலும் அதுல வரும், அதுல போட்டாலும் இதுல வரும். எல்லாமே நான் கொடுக்குற பணம் தான். இது இப்படி தராரு, ஒரு சவரமா தராரு, அவ்வளவுதான். மகிழ்ச்சி தான். சிறப்பு, மிக சிறப்பு. வரவேற்கிறோம். சந்தோஷம் தானே இல்லாதவங்களுக்கு செய்யறது. ரொம்ப சந்தோஷம். இது பயனா இருக்குமா? எல்லாரும் கொடுத்தாக்கா நல்லது தானேப்பா இது. கொடுக்கலாம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். திருமணத்துக்கு கொடுக்கறது நல்லது தானே. இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி சரின்றீங்களா? சரிதான். தாய்மாமன் திட்டம்னு சொல்லிட்டு பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 1 கிராம் மோதிரம் போடுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு வந்து 560 கோடி ஒதுக்கி இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தாய்மாமன் சீரு செய்யறது. சரிதான். அது அம்மா பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களா? பாத்தீங்களா? பாத்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி சரியான பட்ஜெட் தாக்கலா இருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கு. எளிய மக்களுக்கான பட்ஜெட் தாக்கல் பண்றாங்களா? எளிய மக்களுக்கானதா இருக்கா பட்ஜெட்? எல்லாமே நல்லதா செய்யறாங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா பட்ஜெட் தாக்கல? எங்களுக்கு எந்த குறை இல்ல, நிலைமை செய்யறாரு. நல்லபடியா இருக்கு பட்ஜெட். பட்ஜெட் தான் பாத்துட்டு இருக்கீங்களா? அவரை தான் பார்க்கணும். நாங்க விஜய் சார் தான் பார்க்கணும். நாங்க வர வைக்கிறோம். நாங்க எங்களை மாரி இல்லாதவங்க வந்து 1 கிராம் கூட வாங்க முடியல. இப்ப அவரு போடுறாருன்னா நாங்க அதை வர வைக்கிறோம். நாங்கெல்லாம் இல்லாதவங்க 5கோ 10கோ நாங்க வந்து சாப்பாடு செலுக்கு நாங்க வந்து கஷ்டப்படுறோம். நாங்க இந்த மாதிரி அது போறதுன்னு நாங்க வர வைக்கிறோம். 812 கோடி ஒதுக்கி இருக்காரு. திருமணம் பெண்களுக்கு ஒரு சவர நகையும் ஒரு பட்டு பொடியும் அண்ணன் சீரு. இது எப்படி இருக்கு? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை மாரி பெண் குழந்தை வச்சுக்கிங்க ஒரு சவர நகை வாங்குறதே எங்களால வாங்க முடியாது. இப்போ புடவை அதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா எங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி சரி நினைக்கிறீங்களா? சரிதான். சரிதான். உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு தாய் மாமானா ஒரு அண்ணனா எங்களுக்கு வந்து கைட் பண்ணி இந்த மாதிரி வருது. நாங்க ரொம்ப வர வைக்கிறோம். நாங்க எங்களால முடியாதது என் தங்கச்சி இப்ப நாங்க கல்யாணம் பண்ணா கூட எங்க அண்ணன் மூலியமா எங்களுக்கு தாய்மாமா சீர் எங்களை கொடுக்குறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய. நான் என்ன சொல்றேன்னா நான் ரொம்ப நன்றி சொல்லணும். எங்க கூட பிறந்தவங்க கூட எங்களுக்கு செய்ய மாட்டாங்க, ஆனா எங்க தாய்மாமா சீருன்னு எங்க அண்ணன் செய்யறாருன்னா அது எவ்வளவு பெருமை. எங்க அண்ணன் செய்ய வேண்டிய நான் தாய்மாமா செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு கூட பிறந்த மாதிரி எங்க அண்ணன் என் பிள்ளைங்களுக்கு செய்யறாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் கூட பிறந்தவங்களுக்கு நாங்க நன்றி சொல்ல மாட்டோம். எங்களுக்கு எல்லாமே அவர் செய்யறாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு எல்லாத்துக்குமே அவர் செய்யறாருன்னா அவர் எலெக்ஷன்ல நிக்கிற பாதுகாப்புக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அவரு தான் இந்த இடத்துல வரணும். எல்லாமே சரிண்ணா, எல்லாமே நல்லதே நடக்குதுண்ணா. இனிமே மேல மேல அவர் எம்எல்ஏ ஆகுறதுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம். முதலமைச்சர் ஆகுறதுக்கு ரொம்ப நன்றி. இனிமே பெண்களுக்கு பாதுகாப்பு கோசம் நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம் அவர்களை. அவங்க செய்யற திட்டங்களும் கொஞ்சம் நல்லதுதான், நல்லது படுத்து தருது. அவர் செய்யற அர்த்தங்கள்லாம் நல்லதுதான். எங்களை சேர்ந்து அது புண்ணியம் தான். பெண்களுக்கு கொஞ்சம் செய்யறாருன்னா அது பெரிய விஷயம் தான். அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அது கண்டிப்பாக அதை வரவேற்றாங்க இருக்கு. அது பாராட்ட வேண்டிய விஷயம். அது செய்யறதுலாம் நல்லது தான். அது திட்டங்கள்லாம் நல்லது தான் கொண்டு வராரு. நல்லா தான் பாரு ஜனங்களை. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி எப்படின்னு தெரியாது, ஆனால் இந்த ஆட்சி நல்லா இருக்குது. இந்த ஆட்சி கோசம் நாங்கள் பாராட்டுறோம். தாய்மாமா சீரும் கொண்டு இருக்காரு. இனிமேட்டு பிறக்க குழந்தைங்களுக்கு 1 கிராம் மோதிரம் போடுறதா அதுக்கும் நிதி ஒதுக்கி இருக்காங்க 560 கோடி. இது எப்படி பாக்குறீங்க? பெரிய விஷயம் தான் இது. போன ஆட்சியிலலாம் இந்த மாதிரிலாம் செய்யலையே. மாமா நிறுவத்தி விடாது, பெண்களுக்கு ஒரு சவரம் போர்ட்டு அதெல்லாம் எதுவும் சொல்லலையே போன ஆட்சியில். இந்த ஆட்சியிலனா அவர் பாராட்டணும்னு விஷயம். அது கூட்டம் வந்து பெரிய விஷயம் தான். அது மிகவும் நாங்கள் பாராட்டுறோம். இது கண்டிப்பா வரவேற்கத்தக்கதுதான்பா. எங்களை மாரி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களாம் 1 கிராம்ன்றதே வந்து கனவா இருக்குது. அந்த 1 சவரன்றது பெரிய இது கண்டிப்பா வந்து வரவேற்கத்தக்கதுதான். இல்லாத இந்த சமுதாயத்துல எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல எதுவுமே பண்ண முடியாதுனால அந்த மாதிரி விலை ஏறிக்கிட்டே போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இதெல்லாம் பெருமையா இருக்குது. மாற்றன்றது இதுதான்.
அதுதான் இது எல்லாமே வரவேற்கிறோம்பா. சரிதான். இல்லாத குடும்பத்துல இப்ப அம்மானி குடும்பத்துல ஒரு கிராமுக்கே வழி இல்லாத இருக்கிறோம் நாங்க. அவங்க போட்டிருக்க நகைங்கள்ல இருந்து எல்லாமே வந்து தங்கம் தான். யாருடைய காசு அதெல்லாம்? மக்கள் கட்டுற, நாங்க கட்டுற ரீசார்ஜ் அந்த பணம் தான். இது எவ்வளவு பெருமையா இருக்கு. எஸ்டி இல்லாத இது பழங்குடியினர் மக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும், உதவியா இருக்கும். சந்தோஷம் தாங்க. எவ்வளோ இலவசம் கலைஞர் திட்டத்துல கொடுத்தாங்க. நாட்டுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இது கொடுத்தா பிரயோஜனம்னா கண்டிப்பா நாங்க ஏத்துக்குவோம் விஜய. ஒரு சவரன் நகை கொடுக்குறாரு, எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு பட்டு புடவை ஒரு சவரன் நகை யாராவது குத்துக்கிறாங்களா? சந்தோஷப்படுறோம். ஏன்னா நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன், என் பொண்ணுக்கும் அது கிடைக்கல. இப்ப இல்லாத பட்டு உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்றது சந்தோஷம் தான் எங்களுக்கு. சந்தோஷமா இருக்குதுங்க. குடுக்குறாரு குடுக்கல விஜய், ஆட்சி மாறுதா அதான் எங்களுக்கு பிடிக்குது. மு.க.ஸ்டாலினுக்கு அப்புறம் விஜய் வந்துக்கிறாரு ஆட்சி ஆளா. அவரு நல்லது பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். பண்ணா சந்தோஷப்படுவோம். சந்தோஷம் தாங்க. கண்டிப்பா வரவேற்கிறோம். கண்டிப்பா விஜய் வந்து இல்லாத பட்டவங்களுக்கு இது கிடைச்சா சந்தோஷப்படுறோம். ஏன்னா இதெல்லாம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் இதை கிடைக்கணும். ஆமா, இப்ப மு.க.ஸ்டாலின் ஆட்சியில கட்சிக்காரங்க தான் நிறைய சாப்பிட்டாங்க. இது பொதுமக்களுக்கு கிடைக்குதுன்றது நாங்க வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அதாவது நம்ம சொந்தக்காரங்களே எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆனா அவர் செய்யறாருன்னா பெரிய விஷயம் இல்ல. அவர் வந்ததே பெரிய விஷயம் இல்ல முதல்வரா. அதாவது கடவுளா அவர் நியமிச்சுக்கிறாங்க பொழுது. காவிரி யாரே வந்து இந்த உலகத்துல வந்து இவ்வளவு நாள் காவிரி யாரே திறந்து விடாதவங்க, இந்த மழை வெள்ளம் வந்து காவிரி யாரும் அவங்களே திறந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்ல. ஐயா வந்து அது கடவுளே அவர் இது பண்ண மாதிரி தானே. அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது நல்லது தானா. அதாவது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சொந்தக்காரங்களே வந்து இல்ல 1000 ரூபாய் மொய்க்கலாமா 500 ரூபாய் மொய்க்கலாமா அதுன்னு வராங்க. ஆனா அவர் வந்து எல்லாமே செய்யறாருல்ல, அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அண்ணன் தம்பி இல்லாத தங்கச்சிங்களுக்கு அண்ணனுக்கு அவரு அண்ணனா வந்து எங்களுக்கு செய்யறாருல்ல, அதே எங்களுக்கு பெரிய விஷயம் தான். சந்தோஷம்பா, எல்லாம் சந்தோஷம் எங்களுக்கு. நல்லா ஐயா நல்லா செய்யறாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கஷ்டம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகுது, அதை தராரு அவரு. ரொம்ப சந்தோஷம்பா எங்களுக்கு. அப்புறம் தாய்மாமா திட்டத்துக்கு 560 கோடி ஒதுக்குறாரு. பிறக்கிற குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் தராரு 1 கிராம்ல. அது எப்படி பாக்குறீங்க? அதுக்கு நிதி ஒதுக்கிக்கிறாங்களா? அது சிறந்ததா? சிறந்தது தான்பா. தாய் மாமனே போட மாறுறான், இப்போ 1 குண்டு மணி போட மாறுறான். ஐயா கொடுக்குறாரு தாய் மாமன்ற சீரு, எங்களுக்கு சந்தோஷம். இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி சரியா? சந்தோஷமா சரிப்பா.